எல்லாருக்கும் வணக்கங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஏப்ரல் மாத பலனை தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடைய நாளில் புதன்கிழமை அதிகாலை ஐயப்பசாமி அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்தரம் நட்சத்திரம் 2வது மாதம் கன்னியா ராசி தனுசு லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. உங்கள் ராசியாதிபதி தனுசு ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் குரு பகவானுடைய சுயசாரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அருமையான நேரம். பொதுவாக மாத பலன்கள் சொல்லும் பொழுது அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் கோட்சார ரீதியாக கிரக அமைப்புகள் என்னவோ அதை வச்சு தான் நம்ம பலனை சொல்கிறோமே தவிர ஒரு ராசியில் பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பொதுவான விஷயத்தை சொல்கிறது இல்லைங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன, அற்புதங்கள் என்னன்னா, தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி பகவான், தனகாரகன் சொல்லக்கூடியவர் குரு பகவான். தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தனகாரகனுடைய வீட்டில் 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதியுடைய சாரம் சனி பகவானுடைய சொந்த சாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். தனகாரகன் தன்னுடைய சுயசாரத்திலிருந்து தனகாரகனுடைய சாரத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போது இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய இன்னொரு அதிசயம் என்ன அப்படின்னா, சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியாதிபதி குருவும் தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் கிரக பரிவர்த்தனை. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை ஒரே மாதிரியான மாற்றங்கள் வருமா சார்? அப்படி சொல்லிட முடியாதில்ல. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கு இல்லையா. 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ளார மன அழுத்தம் சரியாகும். மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் சரியாகும். பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று இணையறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகிறதுக்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை. 6ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 23ஆம் தேதி வரை. 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி புதன் தொழில் ஸ்தானாதிபதியும் திருமணஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி தொழில் ஸ்தானாதிபதியோட சேர்ந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நேரம் பிரமாதமான நேரம். இன்றைக்கி வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க 1000 பேருக்கு 2000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அதாவது அந்த நிறுவனத்தின் தலைவர் அந்த நிறுவனத்தார் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும் இல்லை. ஏன்னா சந்தர்ப்பம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் தர்றதில்லை பாருங்க. ஏதாவது ஒரு நேரத்தில் தான் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் தேதியிலிருந்து சரியாக 23ஆம் தேதி வரை, அதுவும் இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லணும்னா 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தான் மிகப்பெரிய சந்தர்ப்பம். ஏன்னா 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை பார்த்திங்கன்னா புதனாதித்ய யோகம் ஏற்படும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. ஐயா மீண்டும் இந்த பிராத்தம் வர்றதுக்கு எத்தனை வருஷம் இருக்கும் ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாக்கா தான் முக்கியமே தவிர நாளைக்கு காய்க்கக்கூடிய பலாக்கா முக்கியம் இல்லை இல்லையா. இந்த அமைப்பு மீண்டும் வர்றதுக்கு 30 வருஷம் ஆகும். ஏன்னா சனி பகவான் நமக்கு ராசிக்கு 4வது பாவகத்தில் தொழில் ஸ்தானாதிபதியோடு சேரணும். அந்த நேரத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கணும். அப்போ சனியுடைய பார்வை உங்கள் ராசி மேலே, குருவுடைய பார்வை உங்கள் ராசி மேலே. இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு மீண்டும் 30 வருஷம் ஆகும். 30 வருஷம் கழித்து யார் இருப்பா யார் இருக்க மாட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது. யார் மூச்சு யார் கையில் இல்லை. அப்போ இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த நல்ல விஷயம் என்ன, அதில் நம்மளால் என்ன சாதிச்சுக்கிட முடியும். ஏன்னா சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய விஷயம் தானே.
சாதிக்கிறது அப்படி கிடையாது பாருங்கள். இந்த நேரம் சாதிக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை. நீங்கள் யாருக்கிட்ட வேணும்னாலும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி இந்த தம்பி சொல்கிற விஷயம் சரியா அல்லது தப்பா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மடியில் கணம் இருந்தால் தான் வழியில் பயன்னு சொல்லுவாங்க. என் மடியில் கணம் கிடையாது, நான் சொன்ன வார்த்தையில் பொய் இல்லை. நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் கேட்டுக்கிடுங்க, எப்பேற்பட்டவர்கிட்டனாலும் கேட்டுக்கிடுங்க. புதனாதித்ய யோகமும் சூரிய மங்கள யோகமும் உங்களுக்கு ஏற்படுதா ஏற்படலையான்னு கேட்டுக்கிடுங்க. இந்த வாய்ப்புன்றது 6ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் வரும். 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை சூரிய மங்கள யோகம் ஏற்படும். 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை புதனாதித்ய யோகம் சேர்ந்து உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரக பரிவர்த்தனை, புதனும் குருவும் கிரக பரிவர்த்தனை, இது எல்லாமே நல்லா இருக்குது. சார் என்ன தான் சார் சொல்ல வரீங்க, இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அல்லது செய்ய போகிற தொழிலில் அதுக்குன்னு ஜோசிகாரர் சொல்லிவிட்டாரே அப்படின்றதுனால தெரியாத தொழிலில் இறங்கினோம்னா சங்கடமாகி போயிடும். உங்களை மாதிரி முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, அருமையான வார்த்தை. தெரியாத தொழிலை தொடர்றதும் தப்பு, தெரிஞ்ச தொழிலை விடுறதும் தப்புன்ட்டு. நம்ம மனசு குரங்க மாதிரி. ஒரு தொழில் பார்த்தா அந்த தொழில் செஞ்சுப்படணுன்ற எண்ணம் மனசுக்குள்ளே வரதான் செய்யும். யாருக்கு தான் உயரணுன்ற எண்ணம் வராது. அப்போ நம்ம ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஜாதகத்தில் நம்ம தலையில் என்ன எழுதியிருக்கு, நமக்கான தொழில் என்ன இல்லையா, இந்த தருணத்தில் நமக்கான தொழில் என்னன்றது பார்த்து அதன் பாதையில் நாங்கள் போகும்போது போக வேண்டிய இடத்துக்கு அழகாக போய் சேர்ந்துடலாம் இல்லையா. அதனால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க, நீங்கள் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, இது தனுசு ராசிக்கு தான் பொருந்துமே தவிர தனுசு லக்னத்துக்கு பொருந்தாது. அப்போது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதிக்கிறதுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏப்ரல் 6லிருந்து ஏப்ரல் 14 வரை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பூர்வீக தொழில் செய்கிறவங்களுக்கு இது பிரமாதமாக இருக்கும். பூர்வீக தொழில்னால் நிறைய தொழில் வருதுங்க. பாரம்பரியமாக நாங்கள் மல்லிகை கடை வச்சுருக்கிறேங்க, ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இல்லை பாரம்பரியமாக இந்த துறையில் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு தாத்தா மூலியமாக வந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்குமே இது பிரமாதமான ஒரு நேரமாக இருக்கும். சார் இதுக்கு எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் சுபஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியாதிபதி குருவை பார்க்கிறார். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் புத்திரகாரகனுடைய வீட்டில், குரு பகவானுடைய வீட்டில் சுபஸ்தானத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு 7வது பாவகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை பார்க்கிறாரு. உங்கள் ராசிக்கு 10வது பாவகம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்படி அப்போது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சூழலில் தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனியும் செவ்வாவோட இணைவு, தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் சனியுடன் அதாவது செவ்வாவுடன் இணைவு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பாரம்பரியமாக தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நீங்கள் அடுத்த லெவலுக்கு வரலாம். இது வரைக்கும் உங்களுடைய தொழில் உங்களுடைய குடும்பத்துக்கு அடையாளமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஜோசிக்காரர் வீட்டுக்கு போகிறோம், இல்லை மல்லிகடைக்காரர் வீட்டுக்கு போகிறோம், இந்த மாதிரி ஒரு அடையாளத்தை தான் கொடுத்துருக்கும். சரியா? ஆனால் இந்த நேரம் பார்த்திங்கன்னா சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும், சம்பாதனையை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடையாளம்ன்றது ஒரு மனசனுடைய அடையாளம்ன்றது அது முக்கியம் தானுங்க. ஆனால் அடையாளத்தை மட்டுமே வச்சு நம்ம அரிசி பருப்பு வாங்கிட முடியாது இல்லையா? அதனால் இந்த நேரம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும், அல்ல அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க அந்த 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ளார நடக்கக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க, ஒரு நல்லது நடக்க போகுது. இதுக்கு இன்னொரு ஆதாரம் கூட சொல்கிறேனுங்க. 7ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 6 கிரகம், அதாவது சுக்கிர பகவான், அதாவது நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா 6வது இடம் தானுங்க. 6க்கும் இந்த 11 கிரகம் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன், அவர் 5வது பாவகத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார்.
அதுதான் கணக்கு இல்லையா? எந்த கிரகமாக இருந்தாலும் தான் இருக்கிற இடத்துலேருந்து 7வது பாவகத்தை 7வது பாத்தியத்தை பார்க்குறது வந்து விதி. சுக்கிரன் வந்து 6க்குடைய கிரகம், நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான கிரகம். தன்னுடைய சொந்த வீட்டில் தன்னுடைய சுயசாரத்தில் பரணி நட்சத்திரம் அப்படின்றது மேஷத்தில் வரும் பாருங்க. அப்போ அந்த மேஷத்தில் பரணி நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணும் பொழுது, அதாவது 4 பாதம் அப்படின்னா நமக்கு 13 டிகிரியிலிருந்து 26 டிகிரி வரைக்கும் வருவார். அது என்னைக்கு சார் நடக்குது அப்படின்னா ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி நடக்குது. ஏற்கனவே 6ஆம் தேதியிலிருந்து ஆஹா ஓஹோன்னு பலன் சொல்லியிருக்கேன். அப்போ 7ஆம் தேதியிலிருந்து எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா 9 நாள் எடுத்துக்கோங்க. 9 நாள் வராது, ஒரு 7 நாள் 7.5 நாள் வரும். 7 நாள் மெயினாக வச்சுக்கோங்க. அந்த 7 நாள் பரணி நட்சத்திரத்தில் தான் சுக்கிரன் இருக்கிறார். அப்போ அந்த சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தை பார்ப்பார். அந்த 11வது பாவகத்தை குரு பகவான் 5வது பார்வையை பார்ப்பார். அந்த உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தை, அதாவது லாபஸ்தானத்தை லாபஸ்தானாதிபதி பார்க்கிறாரு. தன்னுடைய சுயசாரம் பரணி நட்சத்திரத்திலேருந்து சுக்கிரன் பார்க்கிறாரு. புனர்பூச நட்சத்திரத்தில் குருவும் லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. இந்த குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற செவ்வாய் இருக்கார் இல்லைங்களா, சுக்கிரன் அமைஞ்சிருக்கிற இடம், சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிற இடம் செவ்வாய், பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி, அவரும் புரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழில்ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் எத்தனையோ 3 கிரகங்கள் பார்க்குறாரு அல்லவா, அதே மாதிரி லாபஸ்தானத்தையும் 3 கிரகங்கள் பார்க்குது. இதை விட ஒரு நல்ல நேரம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வருணமா சொல்லுங்கள் பார்க்கலாம். காற்று அடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். ஆதாரம் இல்லாமல் நான் பலன் சொல்கிற ஜோசிக்காரர் நான் இல்லைங்க, அது தப்பு. அதாவது கை கொடுத்தா மீளலாம், வார்த்தை கொடுத்தோம்னா சொல்லு கொடுத்தோம்னா மீள முடியாது. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு தானங்க முக்கியம். இந்த நேரத்தில் நீங்கள் வளர்கிறதுக்கு இதுதான் ஆதாரம். உங்கள் ஜாதகம் சுய ஜாதகம் ஒரு 10% இல்லைங்க 2% சப்போர்ட் பண்ணால் போதுமானது. எங்கே போய் நீங்கள் சேரணுமோ அந்த இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் அழகாக கொண்டு போய் உங்களை சேர்த்திடும். முயற்சி பண்ணி பாருங்கள். சார் இது மட்டுமே இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லிட்டீங்க சார் மனுஷனுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருந்தால் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிடும். சரி, வாழ்க்கைன்னு எடுத்துக்கிடலாம். நான் முதல்ல என்ன சொன்னேனுங்க, மன அழுத்தம் சரியாகன்னு சொன்னேனுங்க. 6ஆம் தேதிக்குள்ளார் பிரிஞ்சு போன தம்பதிகள் இருந்து, பிரிஞ்சு போன காதலர்கள் இருந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் வரப்போகுதுங்கன்னு சொன்னேனுங்க. சரி சார், இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் தான். இந்த மாதத்தில் 6ஆம் தேதியிலிருந்து திருமண ஸ்தானாதிபதி சுபஸ்தானத்தில் வரார். அப்போ திருமண காரகன் சொல்லக்கூடிய அந்த திருமணக்காரகன்னா நமக்கு சுக்கிரன் தானே. சுக்கிரன் தன்னுடைய சுயசாரத்தில் வரும் பொழுது புதனும் தன்னுடைய சுயசாரத்துக்கு வந்துடுவார். அது ஒரு 10 தேதிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன். ஏப்ரல் மாதம் ஒரு 10-11 தேதிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து புதன் திருமண ஸ்தானாதிபதி சுயசாரத்திலேருந்து சொந்த வீட்டை பார்ப்பார். எப்படி பார்த்தாலும் வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படும். சார் அதுக்கு என்ன சார் காரணம்? படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரும்னு சொல்கிறீங்களே சார், என்ன சார் ஆதாரம்? இங்கே படிப்பு ஸ்தானாதிபதி சனி தானுங்க தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்போ படிப்பு காரகன்னா யார்? புதன். படிப்பு ஸ்தானாதிபதியும் படிப்பு காரகனும் குரு பகவானுடைய வீட்டில் இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போ நமக்கு மாற்றம் வருமானம் இல்லையா? படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்படணும் இல்லை? இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பாதையில் போகக்கூடியவங்க இல்லை. களவம் கற்றுமரன் ஐயா சொன்ன மாதிரி, காந்தி ஐயா சொன்ன மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க. படிப்பறிவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பகுத்தறிவு கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க. அப்போ இந்த நேர காலங்கள்ன்றது படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகமும் உழைப்புக்கு தகுந்த உயர்வும் பகுத்தறிவுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்படுறது உறுதி, மாற்று கருத்து இல்லை. உங்களை உசுப்பேற்றுறதுக்கோ சந்தோஷப்படுத்துறதுக்கோ சொல்லக்கூடிய வார்த்தைகள் இது கிடையாது. இந்த நேரத்தை பயன்படுத்தி பார்த்து அடுத்த மாதம் நான் பதிவு போடும்போது நான் சொன்ன விஷயம் நடந்ததா அல்லது நடக்கலையான்ட்டு அந்த பதிவில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீ ஜோசியம் சொல்கிறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொன்னாலும் சரி, பலன் நடக்கலைன்னா நீ ஜோசியம் சொல்கிறதுக்கு தகுதியே இல்லை, நீ பலனே போடாதே அப்படின்னு சொன்னாலும் நான் மனசார ஏற்றுக்கிறேன். நான் தான் சொல்லிட்டேனுங்களே, இது ஒரு சவாலாக உங்களுக்கு நான் சொல்கிறேனுங்க.
ஏன்னா தனுசு ராசியில் பிறந்தவங்க ஏதோ ஒரு வகையில் மற்றவங்களுக்கு உதவியாக உறுதுணையாக இருந்து தான் பழக்கம். இப்படி இருந்து தான் பழக்கம், இப்படி இருந்து பழக்கம் கிடையாது. ஏதோ ஒரு கெட்ட நேரம் ஒரு 6 மாத காலத்திலிருந்து இப்படி இருக்கக்கூடிய சூழல், பார்த்த இடத்துல காசு குணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் தனுசு ராசியில் இருக்கிறவங்க ஏராளம். உங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்குதுங்க, முயற்சி பண்ணி பாருங்கள், கட்டாயம் நல்லது நடக்கும். சரியா? இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் பதிவில் சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் வரை தான் இந்த ஆயுள் கால சாதக புத்தகம் செய்து கொடுக்குறேனுங்க. நிறைய கால் வருதுங்க, ஆனால் சந்தர்ப்பம் இல்லை. இருக்கிற விஷயம் இதுதான். இது ஒரு மனிதனுடைய முழுமையான தசா புத்தி பலன் கொண்ட ஜாதக புத்தகம். இது ஒரு நோட்டு எழுதுனா எல்லாருக்கும் பலன் வருமா? யாருக்கு எழுதுனீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பலன் வரும். உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை வச்சு ஜாதகத்தை கணிச்சு கணக்கு போட்டு 115 பேப்பரில் முழுமையாக இதுதான் நடக்கும், இப்படி தான் நடக்குன்றத ஒரு அமைப்பு எழுதி கொடுத்துருவனுங்க. சரியா? தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனுசு ராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.